அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க. பொதுவாகவே பூரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம், சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு. அப்போ இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சுக்கிரனாலே சுகபோக வாழ்வு. அப்போ அங்கே சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா எல்லாரும் தன்னை மதிக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த பூர நட்சத்திரக்காரங்க தனக்கு இரண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தை நீங்கள் அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான நபர்களை கூட வச்சுருக்கிறதும், இந்த உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு பண வரவுகளை சூப்பராக கொடுக்கும். சரிங்களா? அப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. அப்போ அந்த மகாலட்சுமியுடைய படத்தை மிகப்பெரிய அளவில் நீங்கள் வச்சு பயன்படுத்துகிறதும், மகாலட்சுமியுடைய ஆலயத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமியுடைய கோயிலுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணலாம், சூரிய ஓரையில் பண்ணலாம், சுக்கிர ஓரையில் பண்ணலாம். இந்த தெய்வத்துக்கு உண்டான வழிபாடுகள் நீங்கள் பண்ணிட்டு வர வர உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சால்வ் ஆகும். சரிங்களா? அடுத்தது இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்தை. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே சுகபோகமாக தான் வாழ்வாங்க. கட்டில் மெத்தை இல்லாமல் தூங்கவே மாட்டாங்க. அப்போ அந்த கட்டில் மெத்தை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த பூர நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். அப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கூட வச்சுக்கிறதும், அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறதும், அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் பண்ணுறதா இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு காரியத்துக்கு வெற்றி அடையக்கூடிய விஷயத்தை செய்யறதுக்கு எல்லாமே விசாக நட்சத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ விசாக நட்சத்திரத்தை அன்றைக்கி எங்கே போகணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். அப்போ திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். கடன் இருக்குது அப்படின்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு பௌர்ணமிக்கு வேண்டாங்க, கிருத்திகைக்கு வேண்டாங்க, சஷ்டிக்கு வேண்டாம், செவ்வாய்க்கிழமை வேண்டாம், விசாக நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்கள், அந்த அன்னைக்கு திருச்செந்தூர் போயிருங்க. திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டான உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தோரணம், அதாவது நம்ம வாசல்ல எல்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாவிலை தோரணம், அந்த மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் அந்த மாவிலை தோரணம் கட்டணும். தொழில் செய்கிற இடத்துல அந்த தோரணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும். கடன் நிவர்த்தி ஆகும், வேலை அப்படிங்கிறது நமக்கு வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வெள்ளிக்கிழமையான மாந்தலை கொண்டு வந்து வீட்டு வாசலில் சொருகி விட்டுருப்பாங்க, வேப்பந்தலையும் மாந்தலையும். நம்ம இப்போ அதெல்லாம் செய்யறதில்ல. என்னென்னா அது வந்து ஒரு தெய்வீக சக்தியை உள்ளே விடும், நெகட்டிவ் எனர்ஜியை அதை வந்து வெளியேற்றிடும். எதுவுமே உள்ளுக்குள்ளே வராமல் தடுக்கிறது தான் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த தோரணம் கட்டுறது. அப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தோரணம் கட்டிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ஓகே.